பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து லைட் வெயிட்டில் வரக்கூடிய ஷார்ட் செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து சிஸ்டர் எனக்கு ஷார்ட் செயின் லைட் வெயிட்டில் வர்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நம்ம லலிதா ஜுவல்லரியில் 3.5 கிராம் 4 கிராம்லேருந்தே உங்களுக்கு வந்து லைட் வெயிட் ஷார்ட் செயின்ஸ் அடல்ட்ஸ் போடுற மாதிரி வந்துடும். ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு செயினுக்கும் தனித்தனியாக வேஸ்டேஜ் சொல்ல முடியாது இல்லையா? அதனால் மேலே வந்து நான் வேஸ்டேஜ் டேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த ட்ரே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு 4 கிராம் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ எல்லா வெரைட்டிஸும் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல பார்க்குறது கரெக்டாக 4.1 கிராம் வெயிட் வருது. கொஞ்சம் பட்டை டைப்பில் செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி செயின்ஸுக்கு வந்து டாலர் ஆட் பண்ணாமல் போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா டாலர் நீங்கள் 1 கிராம் ஆட் பண்ணணுன்னா 1 பவுன் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த செயின் வந்து பட்டையாகவும் கொஞ்சம் வருது, அங்கங்கே கொஞ்சம் சுருள் மாதிரி டைப்பில் கொடுத்துருந்தாங்க. இந்த செயினோட வெயிட்டும் உங்களுக்கு 4.1 கிராம்ஸ் வருதுங்க. அடுத்து நம்ம பார்க்குறது நார்மலாக இருக்கக்கூடிய எப்போயுமே நம்ம இந்த கோதுமை செயின் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த செயின் ரொம்பவே அழகாக இருக்கும், ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம லேடிஸும் போட்டுக்கலாம், ஜென்ட்ஸ் போட்டுக்கலாம், குழந்தைங்களும் போட்டுக்கலாம். 4.3 கிராம்ஸ் வெயிட்டு. அடுத்து இந்த செயின் வந்து லைட் வெயிட்லேயே ஆனால் உங்களுக்கு அருந்து போகாதுன்னு சொன்னாங்க. ஸோ லைட் வெயிட்டில் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த செயின் ப்ரிஃபர் பண்ணலாம். கோதுமை மாடல் இது வந்து உங்களுக்கு 4.7 கிராம்ஸ் உங்களுக்கு வரும். நெல்மணி மாதிரி வரும்னு சொல்லுவாங்க, சில பேர் கோதுமைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பால் கலெக்ஷன்ஸ் தான். இது வந்து அதிகமான கிராமில் தானே பார்த்துருப்போம், இது கம்மி கிராம்லேயும் இருக்குது. இதில் உங்களுக்கு 15 பால்ஸ் க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. ட்ரெண்டியாக இருக்குது. இப்போ இருக்கிறவங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி பேட்டர்ன் தான் லைக் பண்ணுறீங்க. ஸோ இதோட கிராம்ஸ் வந்து உங்களுக்கு 3.75 மட்டும்தான், அதாவது அரை பவுண்ட் கூட கிடையாது. 4 கிராமுக்கும் கம்மி, 3.25 கிராம் தான். அடுத்து நம்ம பார்க்குறது நார்மலாக இந்த லோட்டஸ் பேட்டர்ன் மாடல் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி 4.2 கிராம்ஸ் உங்களுக்கு வருதுங்க. லோட்டஸ் பேட்டர்ன் பார்த்துருக்கீங்கல்ல, அந்த மாதிரி செயின் தான். பார்க்க நல்லா பார்வையாகவே இருக்கும். உங்களுக்கு 4 கிராமுக்கு வந்து பார்க்க உங்களுக்கு 1 பவுண்ட் லுக்கு கொடுக்கும். அடுத்த ட்ரே நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ட்ரேயில் வந்து எல்லாமே உங்களுக்கு 6 கிராமுக்கு மேலே 5 கிராமுக்கு மேலே இருக்கக்கூடிய கலெக்ஷன் தான். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கரெக்டாக உங்களுக்கு 6 கிராம் தான் வருது. ஸோ இதில் வந்து நமக்கு சுந்தரி பேட்டர்ன் செயின் மாதிரி கொடுத்து நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிமிக்கி இருக்குல்ல, அதை அட்டாச் பண்ணியிருக்காங்க. க்யூட் பீட்ஸாக இருக்குது. அதை ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணி ரோடியம் பாலிஷ் மேலே சின்னதாக ஒரு முகப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நார்மலாக அந்த நெல்மணி மாதிரி இருக்கக்கூடியதான். இந்த நெல்மணி பேட்டர்ன் அருந்தே போகாதுங்க. அதனால் நீங்கள் கம்மி கிராம்ஸில் ப்ரிஃபர் பண்ணுறதா இருந்தாலும் இது நீங்கள் தாராளமாக ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். சேம் உங்களுக்கு 6 கிராம்ஸ் வருது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கலெக்ஷன் வந்து பாக்ஸாக இருக்குது. கொஞ்சம் நெல்மணியும் கொஞ்சம் பாக்ஸும் கலந்துருக்கு. இது கரெக்டாக உங்களுக்கு 4 கிராம் தான் வரும். ஸோ இது டெய்லி வியருக்குன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. அடுத்து பார்க்க போகிற இந்த பேட்டர்ன் வந்து 6.3 கிராம்ஸ் உங்களுக்கு வருதுங்க. கொஞ்சம் பார்க்க நல்லா பார்வையாக கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரெண்டி லுக்கில் உங்களுக்கு இருக்குது. நிறைய பேர் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, 1 பவுனுக்குள்ளே நம்ம செயின் எடுத்தோம்னா அதை நம்ம கழுத்தில் போட்டால் ரொம்ப நாளைக்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். நம்ம அதை எப்படி வந்து யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ வந்து குழந்தைங்களுக்கு போடுறத விட பெரியவங்க போட்டுக்கிட்டாங்கன்னா அப்படியே வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மிஷின் கட் மாடல் தான். சுந்தரி பேட்டர்ன் மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இதோடைய கிராம் வந்து உங்களுக்கு 10 கிராம் கொடுத்துருக்காங்க. 10 கிராம் அப்படிங்கிறது 1.25 பவுன். இது அப்படியே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு டாலர் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். லாங் லைஃப் உங்களுக்கு கிடைக்கும், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இந்த ட்ரேயில் பார்க்க போகிறது எல்லாமே இப்போ ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். ஸோ மோஸ்ட்லி எல்லோரும் இந்த மாதிரி ஜிம்கி ஒர்க் வச்ச பேட்டர்ன்ஸ் தான் கேட்குறீங்க. வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த செயின் வந்து கரெக்டாக உங்களுக்கு 1 பவுண்ட் வெயிட் வரும். இது ரொம்ப குட்டியாக கொடுக்குற இந்த நெல்மணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேட்டர்ன் தான். ரொம்ப சின்னதாக கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு லாங் லைஃப் வரும். இதுக்கு நம்ம சின்னதாக ஒரு 1 கிராம் 2 கிராமில் வந்து அழகாக டாலர் வந்து பேர் பண்ணி போட்டோன்னா இன்னுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த செயினில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதோட ஷைனிங் தான். ரொம்பவே ஷைனிங்காக அட்ராக்டிவாக இருந்துச்சு. கரெக்டாக உங்களுக்கு 8 கிராம் வருது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த பேட்டர்ன் ஒர்க் தான். இதில் வந்து உங்களுக்கு நிறைய பால்ஸு, நிறைய எக்ஸ்ட்ரா செயின்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோட கிராம் வந்து உங்களுக்கு 10 கிராம்ஸ் வருது. 1 பவுன்னு அப்புறம் 2 கிராம் எக்ஸ்ட்ரா வருது, 1.25 பவுனு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த செயின் வந்து உங்களுக்கு ரொம்பவே லைட் வெயிட்டில் கொடுத்துருந்தாங்க. இதில் நிறைய ஜிம்கி ஒர்க்ஸ் அப்புறம் பால் ஒர்க்ஸ் எல்லாமே ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்து அட்டாச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு செயின் பேட்டர்ன் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்க்க ரொம்பவே ட்ரெண்டியாக உங்களுக்கு இருக்கும். இதோடைய கிராம் வந்து 6.3 கிராம்ஸ் உங்களுக்கு வருது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே க்யூட்
க்யூட்டாக கீழே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பால் வித் ஹேங்கிங்ஸில் கொடுத்துருந்தாங்க. இதுதான் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. இந்த மாலை மாதிரி பால் பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய கிராம்ஸ் வந்து உங்களுக்கு 6 கிராம் வெயிட் வந்து வருது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த செயின் வந்து கரெக்டாக உங்களுக்கு 1 பவுண்ட் வெயிட்டில் கீழே வந்து செயின் ஹேங்கிங்ஸில் பால்ஸ் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. செயின் வந்து உங்களுக்கு சுந்தரி பேட்டர்ன் மாதிரி நல்லா நெழுநெழுன்னு வரும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு அந்த லேயராக கொடுத்துருக்காங்க. 3 செயின் கொடுத்து அதில் பால் அட்டாச்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. 1 பவுனுக்கு ரொம்பவே பார்வையான செயின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதும் உங்களுக்கு செயின் ஹேங்கிங் மாதிரி 9.9 கிராம்ஸ் வெயிட்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 10 கிராம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெயிட்டில் வருது. கீழே இருக்கக்கூடிய பாலும் உங்களுக்கு பெருசாக வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு கேரளா பேட்டர்ன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பாக்ஸ் பேட்டர்னாக கொடுத்துருப்பாங்க. நிறைய கட்டிங்ஸ் ஒர்க் இருக்கும். கழுத்தில் போடும்போது உங்களுக்கு நல்லா மினுமினு அந்த மாதிரி ஒரு லுக்கு கொடுக்கும். இது கரெக்டாக உங்களுக்கு 11 கிராம்ஸ் வருது. நல்லா லென்த்தாகவே வருது. அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த செயின் வந்து 10 கிராம் வெயிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்க நல்லா பார்வையாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது மோஸ்ட்லி ஜென்ஸ் அண்ட் உமன்ஸ் 2 பேருமே போடுற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சச்சின் பேட்டர்ன் மாதிரி, சச்சின் செயின்னு சொல்லுவோம்ல, அந்த பேட்டர்ன் மாதிரி நடுவில் அந்த பிஸ்கெட்ஸாக வந்து அட்டாச் பண்ணியிருந்தாங்க. இது உங்களுக்கு கரெக்டாக 10 கிராம்ஸ் வருது. ரொம்பவே நல்லா லுக்காக இருக்குது. அடுத்து பார்க்க போகிற இந்த செயின் வந்து உங்களுக்கு கரெக்டாக 7.8 கிராம்ஸ் வருதுங்க. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு மினுமினன் அந்த எல்லாமே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் டைப்பு, இல்லைனா சின்ன அந்த மணி டைப்பு, நெல்மணி டைப்பு, அதில் தான் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் காட்டுறது அந்த நெல்மணி டைப் கூட அந்த ரவுண்ட் பால்ஸ் மாதிரி அட்டாச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது ரொம்பவே உங்களுக்கு அழகாகவும் ஒரு நியூ டிசைன் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. 7 கிராம்ஸ் வரும். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற இந்த செயினும் சேம் உங்களுக்கு அந்த பாக்ஸ் டைப்பு தான். எனக்கு என்னவோ அந்த பாக்ஸ் டைப் வந்து ரொம்ப நாள் உழைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை நான் ஃபீல் பண்ணும்போது 7 கிராம் வருது. அடுத்து பார்க்க போகிற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு 10 கிராமுக்கு மேலே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நான் காமிச்சிருக்கேன். ஏன்னா 1.5 பவுன் எடுக்கும்போது நல்லா லைஃப் உழைக்கும். இது நான் சொன்ன மாதிரி சேம் உங்களுக்கு நெல்மணி பேட்டர்ன் தான். எவ்வளோ ஷைனிங்காக நல்லா இருக்குன்னு பாருங்களேன். இந்த நெல்மணி பேட்டர்ன் வந்து ஓல்டு மாடலாக இருந்தாலும் உங்களுக்கு அதில் ஒரு டாலர் போட்டு போடும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி ஒரு தாலி கொடி இந்த மாதிரி நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நெல்மணி பேட்டர்ன் போட்டுட்டு நடுவில் ஒரு டாலர், ஏதாவது ஒரு டாலரோ இல்லை இப்போல்லாம் பால்ஸ் அட்டாச் பண்ணுறாங்க, அப்படி அட்டாச் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். அதே மாதிரி கழுத்தில் போட்டிருக்கும் போது அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாக்ஸில் இருக்கிற மோஸ்ட்லி எல்லாமே வந்து உங்களுக்கு நெல்மணி தான் வருது. எல்லாமே 6 கிராம்லேயே இருக்குது பாருங்கள். 4 கிராம், 7 கிராம், 10 கிராம், 11, 12 கிராம் வரைக்குமே இந்த ட்ரெயில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் டே பார்க்கலாமா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பால் ஹேங்கிங்ஸு. ஸோ இந்த பால் ஹேங்கிங்ஸில் ஹெவி வெயிட்டில் இருந்தாலும் இது லைட் வெயிட்லேயே உங்களுக்கு ஜஸ்ட் 1 பவுண்ட்லேருந்து பால் ஹேங்கிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த செயின் ஃபுல்லாக உங்களுக்கு பால்ஸாக கொடுத்து ஷைனிங் பேட்டர்னில் ஒரு சிங்கிள் ஹேங்கிங்கோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பாலையுமே ஒன்று ஒன்றா வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. மேலே வந்து உங்களுக்கு செயின் கொடுத்துருப்பாங்க. இது கரெக்டாக உங்களுக்கு 8.1 கிராம்ஸ் வருது. அடுத்து நான் 2வது காட்ட போகிற இந்த செயின் வந்து உங்களுக்கு கரெக்டாக 8 கிராம் தான் வருது பாருங்கள். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பால் ஹேங்கிங்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் ஹெவியாகவும் 2 பவுன் 3 பவுன் கூட நம்ம லலிதா ஜுவல்லரியில் இருக்குது. டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலாக இப்போ நான் காட்டுற இந்த செயின் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாக இந்த செயின் வந்து ரொம்ப உங்களுக்கு லைஃப் உழைக்கும். ஒன்ஸ் நம்ம வாங்கும்போது ஃபஸ்ட்டு டைமே வந்து எடுக்கும்போது ரொம்ப நாள் உழைக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அடிக்கடி வந்து செயின் மாற்றணும்னு அவசியம் இருக்காது, அருந்து போகாது. இன்னும் திரும்பி நீங்கள் கொண்டு வந்து செயின் மாற்றணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு சேதாரம் செய்கூலி கொடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், பழைய செயினை போடுறதுக்கு நம்ம லலிதாவில் வந்து 11 மந்த்ஸ் ஸ்கீமுன்னு ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் இந்த மாதிரி அருந்து போன செயினோ இல்லை பழசு மாற்றி புதுசு எடுக்கணும் அந்த மாதிரி செயின்ஸை நீங்கள் தாராளமாக கிராம் செக் பண்ணிவிட்டு டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் அது என்ன கிராம் வந்ததோ அதுக்கேற்ற மாதிரி சேதாரம் செய்கூலி இல்லாமல் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எந்த ஒரு ஆர்னமெண்ட்ஸாக இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஒரு ரிங் எடுத்துக்கலாம், இல்லை செயின், ஹாரம், நெக்லஸ் எதுனாலும் எடுத்துகிட்டு நீங்கள் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அழகாக பாந்தமாக வரக்கூடியது தான். சேம் 1 பவுண்ட்லேயே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். 1.5 அதிகமாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து உங்களுக்கு மணியாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் உங்களுக்கு 8 கிராம் தான் வெயிட் வருது. ஓகேவா? ஷார்ட் செயின் அப்படின்னாலே நீங்கள் குறைஞ்சது ஒரு பவுண்டில் எடுங்க. அடல்ட்ஸுக்கு சொல்கிறேன். குழந்தைங்களுக்குலாம் நம்ம தாராளமாக 4 கிராம்லேயே எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். பட் நம்ம வந்து பர்சனலாக போட போகிறோம்னா ஒரு பவுனுக்கு எடுத்து போடும்போது தான் பார்வையாக இருக்கும். இப்போ என் கையில் இருக்கிறது பாருங்களேன், எவ்வளோ அழகாக பார்வையாக இருக்குது. ஜஸ்ட்டு உங்களுக்கு 9.7 கிராம்ஸ் தான் வருது. ஸோ ரொம்பவே உங்களுக்கு லுக்கும் கொடுக்குது பாருங்கள். அது கொஞ்சம் நீளமும் நமக்கு வந்து அதிகமாக வரும். இது வந்து பிஸ்கட் டைப் அண்ட் வந்து ஒரு ரிங் மாடல் மாதிரி வந்திருக்கு.
அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த கலெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு 12 கிராம்ஸில் இருக்கிற மாதிரி 11 கிராம்ஸ் 12 கிராம்ஸில் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ என் கையில் இருக்கக்கூடிய இந்த செயின் வந்து நம்ம லோட்டஸ் மாடல்லையே சின்ன வெர்ஷன் ஸ்மால் வெர்ஷன் தான். இது உங்களுக்கு கரெக்டாக 12 கிராம் வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த செயின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் அந்த மணி வந்து நெல்மணி பெருசாக இருந்தது. 12 கிராம்ஸில் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் காமிச்சிருக்க ஷார்ட் செயின்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஜஸ்ட் ஒரு 4 பாக்ஸஸ் தான் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு 10 நிமிஷத்து டைமில். ஸோ நெக்ஸ்ட் வீக் நான் லலிதாக்கு போகும்போது கண்டிப்பாக ஷார்ட் செயினில் அடுத்தடுத்த வெரைட்டிஸ் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நிறையா இருக்குது ஷார்ட் செயினை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன ஜுவல்லரி பார்க்கணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட அம்மு பாசிட்டிவிட்டி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.